7000 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 3000 டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 10,000 திரைப்படங்களையும் விஞ்சி எங்களுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குன்னா, இப்ராஹிம் ராவத்தரோட கண்மூடித்தனமான நம்பிக்கை, விஜயகாந்த் சாரோட உயிரை கொடுத்தும் இந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு 2-3 முறை அவர் மரணத்துக்கு வெகு அருகில் சென்று வந்தார். ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு விபத்து நடக்குது. அதுல வந்து 2 லைன்ல தான் சொன்னேன். ஒருத்தர் ஓகேன்ட்டார், இதுக்கு ஒரு காடு வேணும். மனம் போன போக்கில் போவோம். தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து காடுகளும் எனக்கு தெரியும். 40,000 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அப்போ வீரப்பனை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அது ஒரு தனி கதை. அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் வருது. நான் ஒரு தடவை ஒருவேளை நான் வீரப்பனை சந்திக்காமல் இருந்திருந்தா அது வந்து ஃபுல் வில்லப்பனம் அம்ஜத் கானை தான் நான் வச்சிருப்பேன். எங்க அம்ஜத் கானை கொண்டவுடனே படம் முடிஞ்சிடும். ஆனால் நான் வீரப்பனை சந்திச்ச பிறகு வீரப்பனுங்கிற ஒரு கருவி, முக்கியமான எதிரிகள் வந்து அந்த ஒரு சூழல்ல அந்த கேரக்டர் பண்ணும்போது அதற்கான ஒரு பெஸ்டான ஒரு ஆக்டர் பிடிக்கணும்னு தான் எல்லா டைரக்டரும் விரும்புவாங்க. நீங்க டெபியூட்டா இருக்கிற மன்சூர் அலி கானை எப்படி சூஸ் பண்ணி அதை பத்தி சொல்லுங்களேன். கரிகாலம் வச்சுதான் 2 நாள் 3 நாள் ஷூட் பண்ணேன். அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த கான்சியஸ் கொஞ்சம் இருந்தது. ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் இருக்கணும். நீங்க கான்சியஸ் இருக்கக்கூடாது. இவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம். நீங்க அவர் வச்சு ஒரு க்ளோஸ் அப் எடுக்க முடியாது. ரைட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா அண்ணா ரெடினே அப்படிதான் அந்த யானை மாதிரி அசைஞ்சிட்டே இருப்பான். அதுதான் லைஃப் டர்னிங் பாயிண்ட். அங்கதான் விஜயகாந்த் சார் எப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி ஸ்டார்ட்னா கட்டு வரைக்கும் போயினே இருப்பார். 40 பக்கத்துக்கு வந்து ஒண்ணு அடிப்பார். இப்போ இவன் அடிச்சான உண்மையை அடிப்பான். விஜயகாந்த் சாருக்கு கை இறங்கிடும். இவன் குறைஞ்சபட்சம் 10 தடவை கை இறக்கிருக்காங்க. 10 தடவை கையை அடிச்சு இறக்கிருக்கான். மூஞ்சிலாம் அடிச்சிருக்கான் விஜயகாந்த் சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது 94 இல்ல 95 நினைக்கிறேன். கேப்டன் புலன் விசாரணை வந்து 91. அப்போ என்னோட படம் ரிலீஸ் ஆகிறது 94 இல்ல 95 பிளான் பண்ணி தான் நாங்க வந்து ஷூட்டிங் போறோம். ஓகே. அப்போ இந்த லைன் அவருக்கு சொன்னேன். 2 லைன்ல தான் சொன்னேன். நண்பரை வந்து காட்டுக்கு அனுப்புறாங்க. அவரு காணாம போறாரு. அவர் உயிரோட இருக்காரா கொன்னுட்டாங்களா அவர் தேடி போறாரு. அப்ப வீரப்பனை கண்டுபிடிக்கிறார். இதுதான் கதை. இதுக்கு ஒரு காடு வேணும். கதை ஓகேன்னு சொல்றேன். 1 நிமிடத்துக்கும் குறைவா தான் நான் கதை சொல்றேன். அவர் ஒருத்தர் ஓகேன்ட்டார். நீ போய் இது பண்ண. அப்புறம் நாங்க வந்து எனக்கு மட்டும் சொன்னேன், சார் எனக்கு 6 மாசம் டைம் வேணும். 3 to 6 months. 3 months தான் கேட்டேன். ஆனா 6 months ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு ஜீப், எனக்காக ஒரு ஜீப் வாங்கணும். அந்த ஜீப் தான் விஜயகாந்த் சார் படத்துல யூஸ் பண்ணோம். நாங்க வந்து அது ஒயிட் கலரா வச்சிருந்தோம். அதை படத்துல மாத்தி அதை வந்து கிரீனா பெயிண்ட் பண்ணோம். ஒரு ஜீப்பு, ஏன்னா கார்ல அங்க போக முடியாதுனால 4 வீலர் ஜீப்பு, பிளஸ் வந்து டிரைவர், ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், ஒரு உதவியாளர், நான் 4 பேர். பின்னாடி 2 பேர் உட்காந்துப்பாங்க, முன்னாடி நானும் டிரைவரும். எங்க மனம் போன போக்கில் போவோம். இந்தியாவில் இந்தியாவில் சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவில் இருக்கிற, தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து காடுகளும் எனக்கு தெரியும். எல்லா காடும் எனக்கு தெரியும். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா காட்டிலையும் நான் பயணம் பண்ணிட்டேன். 40,000 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணியிருக்கேன். பல நேரங்களில் வந்து இரவு நாங்க போகும்போது திரும்பி வரணும்னா ஹோட்டல்ல தங்கணும்னா 50 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அப்ப நாங்க திரும்பி வந்ததே கிடையாது. அங்கேயே எங்க வண்டியிலே பாயெல்லாம் இருந்தது. பாய், பெட்ஷீட், தலைகாணிலாம் இருந்தது. கீழே அங்க போட்டு நாங்க படுத்துருவோம். படுத்துட்டு ரோடு ஒட்டி நாங்க படுத்துருவோம். அப்புறம் அங்க பெரும்பாலும் கேரளா, கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனையே இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். அங்கேயே குளிச்சு காலை கடன்லாம் அங்கேயே முடிச்சு அங்கேயே ப்ரஷ் பண்ணி நாங்க போகும்போது வந்து பிரெட் எல்லாம் வாங்கிட்டு போடுவோம். அது மறுநாள் மார்னிங் பிரெட் சாப்பிடுவோம். போகிற வழியில வந்து அப்படியே அங்க எங்கேயோ ஒரு சின்ன கடை இருக்கும். அங்க சாப்பிட்டு போயினே இருப்போம். எந்த இதுவும் எங்களுக்கு தடுக்க கூடாது. அந்த சமையல வந்து மழை கிழ வந்ததுன்னா காரை க்ளோஸ் பண்ணிட்டு அதுலயே பெட்டை சாச்சிட்டு அதுலயே படுத்துருவோம். சாலக்குடி தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு லொகேஷனா? சாலக்குடி அது வந்து 90% ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து சாலக்குடி. 10% கொஞ்சம் ஆந்திராவில் ஷூட் பண்ணோம், கர்நாடகா கொஞ்சம் ஷூட் பண்ணோம், தலப்பணம் கொஞ்சம் ஷூட் பண்ணோம், முண்டந்துறை கொஞ்சம் ஷூட் பண்ணோம், செங்கோட்டை கொஞ்சம் ஷூட் பண்ணோம், தமிழ்நாட்டு போய் கொஞ்சம் 90% வந்து ஆந்திரா தான், சாரி கேரளா தான். சாலக்குடி, அதிரப்பள்ளி, அதை சுற்றி இருக்கிற காடு, இடுக்கி, அது மாதிரியான இதுலாம் நாங்கள். நடுவுல ராவுத்தர் வந்து திருநெல்வேலி முண்டந்துறையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஷிஃப்ட் ஆனதாகவும் அது மழையெல்லாம் பெஞ்சு மறுபடியுமே சாலக்குடிக்கு போனதாகவும் கேள்விப்பட்டோம். அது என்னன்னா, நாங்க வந்து 100 நாள் ஷெட்யூல் போயிட்டோம்.
போன பிறகு ஒரு சின்ன வந்து இப்போ சரண்யா தான் ரம்யா கேரக்டர் நடிக்க வேண்டியது, அவங்க ஒரு நடிகலையும் போயிட்டாங்க. அதில் ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆச்சு. அதுக்குள்ள ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டாங்க. அப்புறமா வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு விபத்து ஒண்ணு நடக்குது. ஓகே. அதில் வந்து விஜயகாந்த் சார் போக வேண்டிய கார் அது. ஐயோ. டிரைவர் கொஞ்சம் லேட் ஆயிடுனா அவர் வந்து வேற வண்டியில் போயிட்டாரு. ஓ. ஏன்னா நான் வந்து எனக்கு 6 மணிக்கெலாம் அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும். எனக்கு என்னோட கண்டிஷன் வந்து 6 மணிக்கு அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும், அது என்னவா இருந்தாலும். அதனால விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு அங்கே வந்துடுவார். சாப்பிட்றதுலாம் கூட அங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டுருவார். அதனால அவர் வந்துடுவார். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதில் வந்து அவன் டிரைவர் இந்த அர்ஜென்ட்டில் வந்து வேற யாரோ எடுத்து வரான். அவனுக்கு கில்ட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த டிரைவர் விபத்தில் இறந்துட்டார். ஐயோ. அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். இங்கேருந்து குதிரை அதெல்லாம் வருது. வரும்போது அந்த வண்டி விபத்தாகி 2 குதிரை ஒரு ஆள் இறந்துட்டாங்க. ராவுத்தருக்கு வந்து சென்டிமெண்ட்டோட உச்சம் ராவுத்தர். முஸ்லீமா பிறந்தார தவிர அவர் சென்டிமெண்ட் டு த கோர். காலையில வெங்கடாஜலபதி கூட பேசுவார். வெங்கடாஜலபதி பேசாம அவர் வெளியே வந்ததே இல்லை. ஈரத்துணியோட போய் வெங்கடாஜலபதி முன்னாடி பேசுவார். முஸ்லீமா இருந்தா கூட இந்து. காலையில வெங்கடாஜலபதி பேசாம அவர் வெளியே கிளம்புனதே கிடையாது. சென்டிமெண்ட் டு த கோர். காலையில இருந்தோன்னு யாரை பார்க்கணும், யாரு டேய் அவன் ஏன்டா வந்தா அது மாதிரி வருது. அப்போ அவருக்கு என்னன்னா ஒரு அபசகுனம் நடக்குது. அப்போ வந்து விஜயகாந்த் சாருக்கு ஏதோ ஆயிடும் அப்படின்னு ஒரு ஃபியர் வந்துச்சு. அது முன்னாடி வந்து ரோப் இருந்து வேற கீழே விட்டுட்டார் விஜயகாந்த். இதெல்லாம் ஒரு அரசல் பொருசலா வெளியே தெரியுது. அப்போ உடனே பேக் பண்ணி வாங்குறாரு. கிளம்பி வந்துடும். எனக்கு வர்றதுக்கு மனமே இல்லை. நான் சொல்றேன் சார் அதெல்லாம் விபத்து சார், முதல்ல இங்கே வாப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு வந்துட்டா அப்படியே உட்காந்து என்ன பண்ண வேற எங்கேயா போங்கிறாரு. எனக்கு வந்து அந்த விஜயகாந்த் சார் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அந்த இடம். ஆனாலும் வந்து அடமட்டா சொல்லிட்டாரு, நாங்கள் கிடையாது வேற எங்கேயோ போ அப்படின்ட்டார். அப்புறம் மறுபடியும் வந்து சரி அடுத்த பெஸ்ட் எதுவாக இருக்கும், சரி முண்டந்துறைக்கு போகலாம், அதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு முண்டந்துறைக்கு கிளம்புறோம். கிளம்பி அங்கே போய் இறங்கிட்டோம் எல்லாரும். யூனிட்லாம் வருது, விஜயகாந்த் சார் வரணும். அந்த ஹெவி ரெயின், மழை, நவம்பர் மாதம், மழையோ மழை, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே நான் ராவுத்தரே கேட்காம விஜயகாந்த் சார்ட்டு சொன்னேன், விஜயகாந்த் சாரோட இது எப்படின்னா அவருக்கு ஷூட்டிங் நடந்துனே இருக்கணும், நடந்துக்கினே இருக்கணும். அவர் ஷூட்டிங் இல்லைன்னா மட்டும் கோவம் வந்துடும். சார் என்ன மழையா இருக்கு, என்ன பண்ணலாம் சார், அங்கே கேரளாவில் மழை இல்லை சார். சரி கிளம்பிட்டு விட்டார். அங்கேருந்து அப்படியே ஷூட் பண்ணிட்டோம். விஜய் ராவுத்தருக்கே தெரியாது 2 நாள் தெரியவே தெரியாது. அங்கே அப்புறம் வரும்போது ட்ரெயின் புக் பண்ணுறோம் சொல்லிட்டார் ராவுத்தருக்கு. விஜய் நடக்குதுன்னு ஒரு பிடிச்சி கண்ணாவும் திட்டினார். நீ வந்து இவ்வளோ நீ திமிர் பிடிச்சவன், நீ நினச்சதே பண்ணணும்னு நினைக்கிற இவன் திட்டினாரு. இல்லை சார் அங்கே மழை சார், எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும், நீ அதுல இருந்து என் கூட பேசுறது கூட நிறுத்திட்டார். ஆனாலும் அப்போ விஜயகாந்த் சார் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். அவர் பரவாயில்ல விட அப்புறம் நம்ம பேசிக்கலான்னாரு. எனக்கு அந்த இடம் ரொம்ப, எனக்கு அது வெற்றிக்கு அந்த இடமும் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த மாதிரி ஒரு படத்துல, அதுவும் வீரபத்ரன் மாதிரி ஒரு வீரப்பன் ரெஃபரன்ஸ் கேரக்டர், அன்னைக்கு தேதிக்கு வீரப்பன் எப்படி இருப்பாருன்னு கூட வெளியில தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வெளியில வரல. அந்த ஒரு சூழல்ல அந்த கேரக்டர் பண்ணும்போது அதற்கான ஒரு பெஸ்டான ஒரு ஆக்டர் பிடிக்கணும்னு தான் எல்லா டைரக்டரும் விரும்புவாங்க. நீங்க டெபியூட்டா இருக்கிற மன்சூர் அலிகானை எப்படி சூஸ் பண்ணி, அதுக்கு முன்னாடி கரிகாலனை போட்டதா சொன்னீங்க, அதுக்கு பிறகு கரிகாலன் அதுலயே இருப்பாரு, எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இந்த படம் வந்து ஷோலே மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். ஷோலே மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன் நான். அது இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ அம்ஜத் கான் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். அப்போ வீரப்பனை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அது இப்போ சொன்னால் அதெல்லாம் வந்து அது இதுவாக ராங் ஆகிடும். அது இப்போ சொல்கிறான் அப்போ சொல்கிறான்னு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வீரப்பனை யாருக்கும் தெரியாது. வீரப்பன் ஒரு கேரக்டர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால வந்து எனக்கு அம்ஜத் கான் மாதிரி தான் வேணும். இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்க நீங்க, ரியலாவே மீட் பண்ணி? ஆமா, ஒரு முறை சந்திச்சிருக்கோம். அது ஒரு தனி கதை, வேண்டாம். அதுல நிறைய கான்ட்ரோவர்ஷியல் வருது. நான் ஒரு தடவை பேசும்போது இதுல சொல்லிட்டேன். அப்ப கொஞ்சம் பேர் வந்து போய் சொல்றேன் அப்படின்னு. இப்ப போய் எனக்கு அதை சொல்லி அதனால ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நான் அதை சொல்ல முடியாத சூழ்நிலை வந்து என்னன்னா, நான் குற்றப்பத்திரிக்கை போகும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அஃபீஷியல்லேருந்து, ரொம்ப ஐபியிலேருந்து ரொம்ப தொந்தரவு வந்தது எனக்கு. அதனால் வந்து மறுபடியும் இதை வந்து நம்ம அதை ஒரு இதுவாக எடுத்துக்கூடாதுன்னு நான் வந்து அதை யாருமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ராவுத்தருக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ராவுத்தருக்கே தெரியாது, விஜயகாந்த் சார் தெரியவே தெரியாது. அப்போ வந்து என் கூட வந்து ஜான் அமிர்தராஜன் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், வந்து பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஏ கவுமே ஏ கிராம் அந்த ஹிந்தி பண்ணி நடிச்சார் இல்லையா, அவர் வந்து கோயம்புத்தூர். அவர் வந்து ஆசிரியர். அவருக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருந்தது. அவர் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதனால நான் அது இப்போ அது வேண்டாம். அப்போ பார்த்தேன். ஆனால் உலகத்தில் யாருக்குமே தெரியாது வீரப்பன் எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு ப்ளஸ் எனக்கு.
நான் அம்ஜத் கானை தானே நான் வந்து Mindல அதனால வந்து வரும்போது இங்கேருந்து ஒரு யாரை போட்டாலும் வந்து நீங்க அவங்க இமேஜ் ஒன்று வந்துடும். அப்போ டாப்ல இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னா நாசர், இல்ல ஆனந்த்ராஜ், இல்ல வந்து ராதா ரவி சார், வேற அப்படிதான் இருந்தாங்க. இப்படிதான் artist அப்படி இருக்கு. அவங்க யாரை போட்டாலும் அவங்க இமேஜ் தான் வரும். அவங்க இமேஜுக்கு தக்க தான் நீங்க அதை பண்ண முடியும். ஆமா. ஆனா எந்த வந்து வேற ஒரு இதுவா இருக்கு. ஓகே. அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ வந்து ஒரு புது கேரக்டர் தான் இது வந்து பண்ண முடியுங்கிறதுல மட்டும் நான் முடிவு பண்ணேன். புதுசா வேணும். ஓகே. நாங்க தேட்டரும் எனக்கு வந்து சரியா கிடைக்கல. அப்போ மன்சூர் எனக்கு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவன் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கான். ஒரு ஃபெமைன் லுக் இருக்கு அவனுக்கு. ஓகே. ஒரு பெண்மைத்தனமான ஒரு இது அவங்ககிட்ட இருக்கு. அந்த மீசெல்லாம் குச்சி குச்சா அப்படி இருக்கும். சரியா மீஸ் இருக்காது. கொஞ்சம் வெள்ளையா வேற இருப்பான். முழுன்னு இருக்கும். இங்கெல்லாம் மண்ணெல்லாம் முழு இருக்கும். அப்போ என்னடா பண்றேன்னு கேட்டா அவர் சொன்னார் வந்து நம்ம ஜாக்கெட் துணிலாம் வந்து இந்த சைக்கிள் வச்சு விற்கிறது. பிளஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கங்க கரிகாலன் இவரு மன்சூர் மன்சூர் அலிகான். கரிகாலன் எனக்கு கொஞ்சம் அந்த கெட்டப்லாம் நல்லா இருந்தது. கரிகாலன் ஓகே நான் வச்சுட்டோம். ஓகே. இருந்தாலும் ஒரு சாய்ஸை தேடுவோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். கரிகாலன் பெஸ்ட் வச்சுக்கிட்டோம். அப்போ இவன்கிட்ட சொன்னோம், இது மாதிரி வந்து நீ வேற எந்த படத்தில் நடிச்சிடக்கூடாது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து நான் அதுக்குள்ள இந்த லொகேஷன் பார்க்க போனோம் இல்லையா, இதுல நிறைய நாள் ஆகுது. இப்போ அவனுக்கு என்னன்னா சொல்லிட்டு போனாங்க சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இதுல. அப்ப நம்ம வேலை கிடைச்சதுல வந்து அந்த 4-5 பேர் பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் போய் பண்ணிட்டான். ஓகே. ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சி பிவாஸ் பண்ணிட்டான். நடிகன் படத்தையே வேலை கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா, நடிகன்லயும் பண்ணுவாரு. வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சது தான் அது. இதே மாதிரி ஒரு வில்லன் மாதிரி அதுல அடியாள் அது வந்து யாரோ எனக்கு ஸ்டில் எடுத்து கரிகாலன் குரூப்ல இருந்து ஒருத்தர் தந்து கொடுத்து அவனுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் இல்லையா, எடுத்தான் கொடுத்தோன்னு இவன் பிடிச்சி கண்டாபன்னு திட்டுறேன். என்ன அறிவில்லையா அவனுக்கு அப்படி இப்படி பண்ணிட்டேன். இல்லைண்ணே அது முதல்ல பண்ணதுன்னு அப்படி ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு ஈஸ்வரன் வந்து விஜயகாந்த் சார் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒருத்தர் மைண்ட்ல வச்சிருந்தேன். அதுதான் சாத்தையா கேரக்டர் பண்ணது. இந்த சாத்தையா கேரக்டர் பண்ணது. அப்புறம் வந்து கரிகாலன் இவனையும் கூட்டு போயிட்டு கரிகாலன் வச்சுதான் 2 நாள் 3 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் நல்ல பெர்ஃபார்ம், நல்ல இதுவா இருப்பாரு. அழகா வந்து அந்த சூப்பரா இருக்கும். அந்த அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த கான்சியஸ் கொஞ்சம் இருந்தது. அந்த ஒரு இதுவா ஒரு அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 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 மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ண இருக்கணும். நீங்க கான்சியஸ் இருக்கக்கூடாது. இங்க இளையராஜா இருக்காரு, அவர் இருக்காரு, இவரு இருக்காருலாம் நம்ம பார்க்கவே கூடாது. அவருக்கு அது இருக்கு, நடிக்கிறாருங்க தெரியுது. அது எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தபோது இவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம். மன்சூருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஒரு 3 நாள் அப்படியே நீ சுத்திட்டே இரு அப்படின்னு அவன் போட்டு அது மன்சூர் போட்டு அந்த வீரப்பன் மாதிரியே நடந்துட்டு இருப்பான் காட்ல ஆகிட்டு. ஒரு தடவை வந்து அதுதான் லைஃப் டேர்னிங் பாயிண்ட். அங்கதான் அந்த காதுல வந்து ஒரு கடுக்கன் போடணும். இப்போ வந்து பெரும்பாலும் நமக்கு இது இருக்காது இல்லையா, ஹோல் இருக்காது இல்லையா, அதனால ஒட்ட வச்சு போடணும். அது கம் வச்சு ஒட்ட வச்சுட்டு இவர் சாப்பிட்ற டைம்ல வந்து அது வந்து கீழே இப்படி விழுந்துருச்சு. இங்க விழுந்து அது இங்க இருக்கு. இவன் வந்து ஒரு காஸ்டியூம் அசிஸ்டன்ட் கூப்பிடறான். டேய் அதை எடு, அந்த கம்மலை எடுறாங்கிறான். காஸ்டியூம் அசிஸ்டன்ட் யாருன்னா விஜயகாந்த் கூட 10-15 வருஷம் இருக்கவன். அவன் என்னையே மதிக்க மாட்டான். விஜயகாந்த் கூட 10-15 வருஷம் இருக்கான். இவன் நோடி மதிப்பான். யோ நீ எடுத்துக்கடா அப்படிங்கிறான். இவன் பலான்னு ஒரு அறை விட்டாங்க. இவன் அவரே டேய் யார்கிட்ட பேச தெரியுமா, நீ வீரப்ப கிட்ட பேசுற பொண்ணுட ஒண்ணு சார். அந்த செகண்ட் அவன் பயந்த கையில எடுத்து கொடுத்துட்டான். எடுத்து கொடுத்தா யூனியன் பிரச்சனை அடிச்சுட்டா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த நிமிஷம் அவன் பயந்து அதை கையில எடுத்து கொடுத்துட்டான். நான் தூரத்துல இருந்து பாக்குறேன். இவன் வந்து இவன் உடம்புக்குள்ளவே வீரப்பன் போயிடுச்சு. உள் வாங்கிட்டான். அப்ப இவன் தான் நமக்கு வீரப்பன்னு முடிவு பண்ணி அவனை வீரப்பனா போட்டான். ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன அட்மாஸ்பியர்ல நம்ம மன்சூரை பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கேரக்டர் அவர் வந்து கேரி பண்ணி பண்றாரு. அவருடைய உடல் மொழியை நான் எப்பவுமே வியந்து பார்ப்பேன். நேற்றை கூட அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது, நம்பியாருடைய சில விஷயங்களை அவர் உள்வாங்கி ரெஃபரன்ஸா எடுத்துட்டு பண்றாரு. அசோகன் அது எல்லாமே வந்து அவருக்கு பண்ணும்போது வேற மாதிரி நமக்கு ஒரு அவுட். நீங்க அவர் வச்சு ஒரு க்ளோஸ் அப் எடுக்க முடியாது. ரைட் பண்ணி க்ளோஸ் அப் வச்சுட்டா அண்ணா ரெடிண்ணே அப்படிதான் அந்த யானை மாதிரி அசைஞ்சிட்டே இருப்பான். டேய் நில்றா. அப்படியே அவனுக்கு வந்து சில நேரங்களை வந்து அது பாக்குறவங்களுக்கு சில நேரங்களை வந்து அக்லியா தோணும். சில நேரங்களை வந்து இப்போ ஹீரோன் இருக்கும் வச்சுங்க. இப்போ இவன் வந்து ஒரு பெண்ணோட ஆட்ரோல் நினைக்க மாட்டான். இவன் வந்து அந்த வில்லனு ஹீரோயின் கொஞ்சம் சில நேரங்களை வந்து இது மாதிரி கூட இருக்கும். ஓகே. அது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். மத்தவங்க எல்லாம் எப்படின்னா இப்ப இவன் அடிச்சானா உண்மையா அடிப்பான். விஜயகாந்த் சாருக்கு இந்த கை இறங்கிடும். இவன் குறைஞ்சபட்சம் 10 தடவை கை இறக்கிருக்காங்க.
ஓ 10 தடவை கையை அடிச்சு இறக்கியிருக்கான், மூஞ்சிலாம் அடிச்சிருக்கான் விஜயகாந்த் சார். ஓ அப்போ அவனால அன்கண்ட்ரோலபிள் அந்த கேரக்டர் ஆயிடுவாங்க. சில நேரங்களில் வந்து இந்த லேடிஸோட வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இவன் நாங்க தொட்டான் இங்க தொட்டான், அவன் வந்து பாவம் அப்படி கிடையாது. ஓகே. ஆனா அப்படி போகும்போது அவன் அந்த கேரக்டர் மாறிடுவான். காமுகனா அவனோட அப்படியே இருப்பான். அது தப்புதான், நடிகனுக்கு வந்து காமுகன் மாதிரி நடிக்கணும் தவிர, ஆனா ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் அவனுக்கு அதிகமாயிடும். அதனால சில நேரங்களில் வந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்டோட பிரச்சனை எல்லாம் கூட வரும். ஆனா நமக்கு இந்த கேரக்டர் இப்படிதான் வரும். நானும் கொஞ்சம் அவன் பாவம் ரொம்ப நல்லவன் என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி மறவாத நடிகனு, என் மேல அபிமானம் உள்ளவன். நான் சில நேரம் நில்றா அப்படி நின்றுவான். எல்லாருக்கும் சாரி நான் அவங்கவன் சொல்றது வந்து ஒரு அன்பால தான் சொல்லிட்டு தவிர, அவரை போல ஒரு மிகச்சிறந்த நடிகன் வந்து மன்சூர்லியா. ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வீரபத்ரனா பண்ணிட்டு அதே கேங்ல வந்து அட்மாஸ்பியர்ல கரிகாலன் பண்ணும்போது அவர் மனசு எதுவும் வருத்தப்பட்டு எதுவும் பேசியிருக்காரு இருக்கும். நான் சொல்லிட்டேன் கரிகாலன் இது வந்து அவர் கொஞ்சம் மெயின் கேரக்டர் தான் பண்ணேன். நான் கரிகாலன் முதல்ல சொன்னேன், கரிகாலன் இதுக்கு ரெடியானா நீங்க வாங்க. அதுக்கு தான் நான் வந்து அப்புறம் அடிமை சங்கிலி பண்ணும்போது அவர் மெயின் வில்லனா வச்சு பண்ணேன். நான் அவருக்கு பண்ண அந்த ஒரு இதுக்காக தான், நான் சொன்னதை அவர் கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் அவருக்கு. இப்போ என்னன்னா, சரியா வராம படம் சரியாக எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறத விட அவர் வருத்தப்பட்டிருப்பாரு, நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆனா அவரால் அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இந்த கேரக்டருக்கு உண்டான நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவரால் பண்ண முடியாததுன்னு நான் நினைக்கிறப்ப எப்படி அது சரியா வராது இல்லைங்களா. அது தப்பு தான், இருந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அந்த படத்துல வந்து வசனங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பராசக்தி படத்துக்கு பிறகு ஒரு கோட் ட்ராமால அந்த எண்ட்ல ரொம்ப லெங்தி டைலாக்லாம் இருக்கும். படத்துல நிறைய வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் சொல்ல போனா நிறைய படங்கள் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். வீரப்பனை வந்து ரொம்பவே குற்றவாளியை சித்தரிச்சு வர படங்கள்ன்றது இருக்கும். ரெண்டும் பேலன்ஸ் பண்றது மாதிரி நீங்க வந்து பண்ணிருந்தீங்க. இதுல லியாத் அலிகான் வசனம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து ஒருவேளை நான் வீரப்பனை சந்திக்காம இருந்திருந்தா வேற மாதிரி இருந்து அது வந்து ஃபுல் வில்லப்பனை அம்ஜத் கானை தான் நான் வச்சிருப்பேன். ஓகே, எங்க அம்ஜத் கானை கொன்னவன படம் முடிஞ்சிடும். ஆனா நான் வீரப்பனை சந்திச்ச பிறகு வீரப்பன்கிற ஒரு கருவி, முக்கியமான எதிரிகள் வந்து இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு தோணுச்சு. அதனால வந்து அவர்கிட்ட பேசின விஷயங்கள், அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள், பல்வேறு தரப்புல வந்து நான் கலெக்ட் பண்ண விஷயம், இதெல்லாம் நான் வந்து கண்டென்ட்டா வந்து நான் வந்து ஒரு கொடுக்குற லியாகத்து இப்படி இருக்கும் இது இருக்கும். அவர் அழகா வந்து ரொம்ப சிறப்பா அந்த கண்டென்ட் எல்லாம் மிஸ் ஆகாம மிகச்சிறந்த வசனங்களை. லியாகத்தை வந்து என்னோட வெற்றிக்கு அவர் ஒரு காரணம். அவர் வந்து நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நெருங்கிய இது, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாரு. சார் இது மாத்திக்கலாம், சில வரையும் நானே கூட மாத்திப்பேன். அவர் எல்லா விதமான உரிமையை எனக்கு கொடுப்பாரு. ஏறக்குறைய நீங்க நம்ப மாட்டீங்க, இது வந்து 160 பக்கம் வசனம் கொடுத்தாரு. இந்த இதுக்கு 160 பக்கம் வசனம் கொடுத்தாரு. ஒரு நாள் ஷூட்டிங் போனோம், பார்த்தா அதுக்கே 10 நாள் ஷூட்டிங் நடத்தணும். எவ்வளோ வசனம் இருக்கு. உடனே நான் வந்து சொன்னேன், சார் இது வந்து என்ன பண்றது, எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. உடனே வந்து ஷூட்டிங் பேக் பண்ணிட்டோம். ஒன்று போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். ஏவிஎம்லேயே வந்து மேக்கப் ரூம்லேயே வந்துட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து அதை வந்து 40 பக்கமாக 160 பக்கத்தை 40 பக்கமாக குறைச்சேன். முதல்ல அது கொஞ்சம் அந்த விஷயத்துக்கு இதை போட்டு அவங்க என் கூடவே இருந்தார், எல்லாம் இருந்து அதை 40 பக்கமாக வந்து அன்றைக்கி நைட் ரெடி பண்ணி அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு ஒரு ரீடிங் கொடுத்தோம். ரீடிங் கொடுத்தோடனே அவர் வந்து அது பார்த்தா அது வந்து 22 நிமிஷம் வந்தது. படம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சு இன்னும் 2 ரீலுன்னா எப்படி இது வருது, மறுபடியும் உட்காந்து அதை வந்து குறைச்சி ஒரு 16-17 பக்கமாக கன்வெர்ட் பண்ணோம். அதை படித்தோம், ஒரு 15 நிமிஷம் வந்தது. சரி 15 நிமிஷம் ஓகே, ஏன்னா சைலண்ட் ஷாட்ஸ்லாம் வரும் வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ட்டு வந்து மறுநாள் தான் ஷூட்டிங் போனோம். அப்போ வந்து அது ஒரே நாள் தான் ஷூட் பண்ணோம். அவ்வளோ இது வந்து ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு முதல்ல கொடுத்துட்டோம். விஜயகாந்த் சார் எப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி, ஸ்டார்ட்னா கட்டு வரைக்கும் போயினே இருப்பார். 40 பக்கத்துக்கு வந்து ஒன்னா அடிப்பார். எங்களால தான் ஒரே ஷாட் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணோம். அதனால வந்து அது ஒரே நாள்ல ஷூட் முடிஞ்சது. அதே போல படத்துல அரசியல் குறியீடுகள், இப்ப வர படங்கள் நிறைய குறியீடுகள் அரசியல் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன்லேயே டைட்டில் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் குறியீடுகள் வச்சிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா சிஎம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே காட்டியிருப்பீங்க. அந்த அந்த ஷாட் உள்ளர வைக்கும் போது ஆப்போசிட்ல மறைந்த முதல்வர்கள் அதில் கலைஞருடைய புகைப்படமும் அப்போ இருக்கும். பேசிக்கா எங்களோட குடும்பம் வந்து டிஎம்கே ஃபேமிலி. ஓகே, இப்போ இவர் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, கடந்த ஆட்சியில் நடந்ததுக்காக நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வேற
கலைஞர் தான் முதல் ரசிகர் எனக்கு. அவர் ஒரு பெரிய ஜெயண்ட் இல்லையா, அவர் பார்க்காத படங்கள்ல, அவர் பார்க்காத பெருமாள், அவர் பழுதாத வசனங்கள் இல்லை, அது லைஃப் லாங் எனக்கு வந்து அந்த இது இருக்கும். ஏன்னா யாருமே என்ன ரெகக்னைஸ் பண்ணாத போது கலைஞர்